வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய உணவை பற்றி தான். அதாவது விட்டமின் ஏ அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஞாபகத்தில் வரக்கூடியது கேரட், பப்பாளி, முருங்கைக்கீரை இந்த மாதிரியான உணவுகள் தான் நம்மளுக்கு ஞாபகத்தில் வரும். ஆனால் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடியது கேரட்டா இல்லைன்னா சர்க்கரை வள்ளி கிழங்கா, இதில் ரெண்டில் எதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடியது கேரட்டா இல்லைன்னா சர்க்கரை வள்ளி கிழங்கா, இதில் உங்களுக்கு ஆன்சர் தெரிந்தால் உடனே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டில் எது அதிகம், அப்படி யார் வின்னராக போகிறாங்கன்னு பார்க்கலாம். விட்டமின் ஏ இது ஒரு கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின். இதோடைய முக்கியம் என்னென்னா நம்மளுடைய கண் ஆரோக்கியத்திற்கு இது பயன்படுது, தோல் பிரச்சனையை தடுக்கிறதுக்கு இது பயன்படுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது பயன்படுகிறது. அதாவது வளரக்கூடிய குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது இந்த விட்டமின் ஏ. அதனால தான் நம்மளுக்கு பிறந்த குழந்தைகள் 6 மாதம் ஆன உடனே நம்ம கேரட்டை கொடுக்க சொல்லி நம்ம சொல்கிறாங்க டாக்டர்ஸ். விட்டமின் ஏ 2 வகையாக நம்ம உடலுக்கு கிடைக்கிது. ஒன்று ரெட்டினல், இன்னொன்று பீட்டா கரோட்டின் மூலம் கிடைக்கிது. ரெட்டினல் அப்படின்னா கறி, மீன், மாட்டு இறைச்சி இது மூலியம் கிடைக்கக்கூடிய விட்டமின் ஏ ரெட்டினல் அப்படின்னு சொல்லுவோம். பீட்டா கரோட்டின் மூலம் கிடைக்கக்கூடியது, அதாவது இந்த பீட்டா கரோட்டின் எதுலலாம் இருக்கும்னா காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதிலெல்லாம் பீட்டா கரோட்டின் இருக்கும். அதிலிருந்து நம்மளுக்கு விட்டமின் ஏ கிடைக்கும். கேரட்டின் நன்மைகள். கேரட்டில் அதிக அளவில் பீட்டா கரோட்டின் உள்ளது. இது உடலில் விட்டமின் ஏயாக மாறி கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. அதாவது மாலைக்கண் நோய் பிரச்சனையை இது சரி செய்யுது. அடுத்து இதில் விட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால இதை தோலை பாதுகாக்க செய்யுது. நம்ம முகங்களில் வரக்கூடிய முகப்பருக்கள், அப்புறம் ட்ரைனஸ் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் குறைச்சி நம்மளுக்கு முகத்திற்கும் தோலுக்கும் அழகை சேர்க்குது இந்த கேரட். அதே மாதிரி இந்த கேரட்டில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இது இதயத்திற்கு மிகவும் நல்லது. இதில் உள்ள ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி இதயத்தை பாதுகாக்குது. அடுத்து இந்த கேரட்டில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது உதவியாக இருக்குது. வயிறை க்ளீன் பண்ண செய்யும், ஜீரண சக்தியை இது மேம்படுத்தும். அப்புறம் கேரட்டில் விட்டமின் B6ம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால இது நரம்புகளுக்கு ஒரு நன்மையை கொடுக்குது. அதாவது நரம்பு பிரச்சனையை இது தடுக்க செய்யுது. அடுத்து கேரட் ஒரு 0 கலரி ஃபுட்டு. இதில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த கேரட்டை எடுத்துக்கிறலாம். கேரட் மூட்டு வலியையும் குறைக்க செய்யும். இதில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், வலியை குறைக்க செய்யும். அதே மாதிரி கேரட் ஒரு நல்ல டீடாக்ஸ் உணவாகவும் செயல்படுது. ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சுகள் அனைத்தையுமே வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கேரட்டுக்கு இருக்குது. கேரட்டில் உள்ள பீட்டா கரோட்டினும் லூட்டினும் என்ன பண்ணுதுன்னா செல்கள் சேதம் அடைகிறத தடுக்க செய்யுது. அதனால கேரட்டை நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கேரட்டை நம்ம பச்சையாகவும் சாப்பிடலாம், இல்லை ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை கூட்டு பொரியல்னு எடுத்துக்கலாம், இல்லை சாலடாகவும் எடுத்து சாப்பிடலாம், இல்லை சூப்பாகவும் எடுத்துக்கிறலாம். முக்கிய குறிப்பு என்னென்னா கேரட்டில் நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டோம்னாலும் சரி, இல்லை பால் சேர்த்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த கேரட்டில் உள்ள அனைத்து சத்துமே நம்ம உடலில் உறிஞ்சுறதுக்கு ஈஸியாக உறிஞ்சப்பட்டு நம்மளுக்கு உடலில் அனைத்து சத்துக்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். சர்க்கரைவள்ளி கிழங்குகளின் நன்மை. அதாவது 100 கிராம் சர்க்கரைவள்ளி கிழங்குல 961 mg விட்டமின் ஏ இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு எடுக்கக்கூடிய விட்டமின் ஏயை விட அதிகமாகவே சர்க்கரைவள்ளி கிழங்குல இருக்குது. கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு உதவியாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்யும். இது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய உணவாக இது இருக்குது. இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறனால மலச்சிக்கல், அடைப்பு ஆகியவற்றை இது தடுக்குது. குடலை சுத்தமாக இருக்கிறதுக்கு உதவுது. குடலில் உள்ள நல்ல
பாக்டீரியாவை வளர்க்குறதுக்கு இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு உதவியாக இருக்குது. இதில் உள்ள கார்போஹைட்ரேட் வந்து உணவாக இருந்தாலும் அதில் நார்ச்சத்து காரணமாக இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து மேம்படுத்துறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து அளவாக எடுத்துக்கிற வேண்டும். இதில் வந்து வெறும் 86 கலோரி மட்டும்தான் இதில் இருக்குது. 100 கிராமில் வந்து வெறும் 86 கலோரி தான் வந்து இருக்குது. ஸோ வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை வந்து எடுத்துக்கலாம். இது உடல் எடையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அப்புறம் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து செல்கள் சேதம் அடைகிறத வந்து தடுக்குது. அதனால சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்டா நம்ம முதுமையை தடுக்கலாம். இதில் வந்து பீட்டா கரோட்டின் ஆந்தோசைனின் வந்து இருக்குது. இது வந்து புற்றுநோய் வந்து வர்றதை தடுக்க செய்யுது. அடுத்து தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இதில் உள்ள விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, சிங்க் போன்ற சத்துகள் தோலை பளபளக்கவும் முடியை வந்து வலிமையாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. அடுத்து இதில் விட்டமின் B6, பொட்டாசியம் போன்ற சத்து வந்து இருக்குது. அது நரம்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது. இந்த சீனி கிழங்குல அதிக அளவில் பொட்டாசியம் இருக்குது. இது உடலில் உள்ள சோடியம் அளவை குறைச்சி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது. முக்கியமாக கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இருக்குது. அதனால வந்து மூட்டு வலியை குறைக்கவும் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு செய்யும். இது குழந்தைகளுக்கு முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஒரு உணவு. இதை வேக வச்சு பிசைஞ்சு இதை கொடுக்கலாம். இது குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துமே வந்து இதில் இருக்குது. முக்கியமாக இதில் ஆல்ரெடி இனிப்பு சுவை இருக்கிறதுனால குழந்தைகள் இதை விரும்பி சாப்பிடுவார்கள். இந்த சீனி கிழங்குல வந்து மெக்னீசியம் மற்றும் இரும்பு சத்து இருக்குது. அதனால இது வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரிக்க செய்யும். அதுக்கப்புறம் இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் வலிகளையும் சோர்வையும் இது குறைக்க செய்யும். முதுமையை கண்டிப்பாக இது தடுக்க செய்யும். ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிக அளவில் இருக்குது. இது வந்து செல்களை பாதுகாக்க செய்யும். ஆன்டி ஏஜிங் தன்மை வந்து இதில் இருக்குது. இது எப்படிலாம் சாப்பிட்லாம்னா வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசை இது கூட சைடிஷாகவும் சாப்பிடலாம், கிரில் பண்ணியும் சாப்பிடலாம். கம்பேரிஷன் வீடியோ. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு, இரண்டாவது இருக்குது கேரட். அதாவது விட்டமின் ஏ வந்து எதில் அதிகமாக இருக்குதுன்னா நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்குல தான் இருக்குது. அதாவது 100 கிராம் சர்க்கரைவள்ளி கிழங்குல வந்து 961 mg வந்து இருக்குது. கேரட்டில் வந்து 100 கிராம் கேரட்டில் வந்து 835 mg தான் இருக்குது. சர்க்கரைவள்ளி கிழங்குல இன்டர்னல் யூனிட் வந்து 19,218 விட்டமின் ஏ இருக்குது. அது கேரட்டில் வந்து இன்டர்னல் யூனிட் வந்து 16,706 இருக்குது. இவ்வளவு நாளாக நம்ம விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடியது கேரட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ உண்மை என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அதாவது விலை மலிவான சர்க்கரைவள்ளி கிழங்கை நம்ம வாங்கி பயனடைகிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஏன்னா கேரட் சாமானிய மக்களால் வாங்க முடியாது. ஏன்னா ஒரு கிலோ வந்து 60லேருந்து 80, 100 கூட விற்கும். இதை வந்து அவங்க ரெகுலராக வாங்க முடியாது. ஆனால் சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து கம்மியாக தான் விற்கிது. அதுவும் கிராமப்புறங்களில் ஈஸியாக விளையக்கூடியது. கிராமத்து மக்கள்லாம் இதை வந்து உண்டு நீண்ட நாள் நீடூடி வாழணும் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.